கலிங்கராணி. இறந்து கிடந்த யானையின் தந்தத்தை கொண்டு பேய்கள் பல் விளக்கிக் கொண்டு யானையின் எலும்பால் நாக்கை வழித்து கொண்டு ஓடும் இரத்த ஆற்றிலே வாய் கழுவிக்கொண்டு இஷ்டமான பிணத்தை வயிறு புடைக்க தின்னலாம். வெறும் பிணம் தின்ன விருப்பமில்லையேல் அறுசுவை உண்டியே அங்கு சமைக்கலாம். அத்தனையும் அடுக்காக இருந்தன. பிணமான கலிங்கரின் வெண் பற்களை குவித்திடின் அரிசி. அதை குத்திட உரல் வேண்டுமா? இதோ கலிங்கரிடத்து தோல் கிழிந்து தரையில் உருண்ட முரசகள். அவைகளிலே கொட்டி யானை தந்தத்தாலே குத்திடலாம். சமைத்திட சாமானோ ஏராளம். சாப்பிடவோ சகலமும் தயார். விருந்து தீர்ந்ததும் வெற்றிலை பாக்கு வேண்டுமா? குதிரையின் குழம்புகள் பாக்கு, யானையின் காதுகள் வெற்றிலை. போட்டு மெல்லட்டும் பேய்கள். ஓஹோ, வெண் சுண்ணம் வேண்டுமே, அதுவும் உண்டு. கலிங்கரின் கண்களில் வெள்ளைக்கு மட்டும் குறைவா? பேய்கள் பெரு விருந்து பெறலாம் என்று கூறும் விதமாக கிடந்தது அந்த களம். அத்தகைய போருக்கு பிறகே கலிங்க மன்னன் தலை தப்பினால் போதும் என்று ஓடிவிட்டான். அவனை பிடித்து வர ஒரு படை சென்றது. ஓடி ஒளிபவரையும் செத்தவர் போல படுத்திருப்போரையும் பிடித்து இழுத்து கைது செய்ய ஒரு படை வேலை செய்தது. களத்தை சுற்றி பார்த்து கொண்டே வீரமணி வருகையில் இறந்து கிடந்த யானைக்கு பக்கத்திலே உருண்டு கிடந்த ஒரு கலிங்கத்தானின் ஈனக்குரல் கேட்டது. குற்றுயிராக கிடந்தவனை கண்ட வீரமணி குதிரையை விட்டு கீழே குதித்து, கலிங்கப்படை தோற்றது, மன்னன் மருண்டோடிவிட்டான், நீர் ஏன் கைதியானீர் என்று கூறிவிட்டு வாளை உரையிலிருந்தும் தயாராக எடுத்து உருவினான். சாய்ந்து கிடந்த கலிங்கத்தான் அணையும் முன்பு ஒளிவிடும் விளக்கு போல ஒரு முறை சிரித்துவிட்டு, பிணத்தோடு பிணக்கு ஏன்? உயிரை இழக்கப் போகும் என் முன்பு உருவிய உடைவாள் ஏன்? என்னை களத்தை விட்டு அழைத்து செல், உன் கூடாரத்துக்கல்ல. இங்கிருந்து சில காத தூரத்திலே ஒரு குகை இருக்கிறது. வழியை நான் காட்டுகிறேன். அங்கு போன பிறகு நான் சாகப் போகும் நான், வயது முதிர்ந்த நான், கடைசி வரை களத்திலே தீரமாக நின்று போரிட்ட நான் ரகசியம் ஒன்று உரைக்க வேண்டும் என்றான். கபடம், நான் கேட்க மாட்டேன் என்றான் வீரமணி. வீரனே, சாகப் போகும் என்னிடம் விளையாடாதே. வஞ்சமல்ல நான் பேசுவது. நான் நிம்மதியாக இறக்க என் மனதில் உள்ள பளுவை கீழே தள்ள வேண்டும் என்றான் அந்த கலிங்க வீரன். கலீர் என்று சிரித்துவிட்டு வீரமணி, பளுவை தாங்க நான் சுமை தாங்கி என்று எண்ணுகிறாயோ என்றான். ஆமாம், ஒரு சுந்தரையின் வாழ்வை தாங்கும் சுமை தாங்கியாக்கப் போகிறேன். இந்த அபாக்கியவானின் ஆசையின் விளைவு வேதனை உலகிலிருந்து விடுபட வேண்டும். என் மகளை பற்றிய மர்மம் உன்னிடம் உரைக்கப் போகிறேன். யோசித்து கொண்டிருக்காதே. உன் குதிரை மீது என்னை தூக்கி வைத்துக்கொள். என் இரு கால்களும் துண்டிக்கப்பட்டுவிட்டன. உயிர் துண்டிக்கப்படும் முன்பு உன்னிடம் நான் உள்ளத்தில் உள்ளதை உரைத்திட வேண்டும். தூக்கு என்னை என்றான் அந்த கலிங்கன். வீரமணிக்கு பரிதாபம் பிறந்தது. கலிங்க வீர வயோதிகன் களத்திலே படுகாயத்துடன் குற்றுயிராக கிடக்கும் நேரத்திலே தன்னை கெஞ்சுவது கண்டு மனம் இளகினான். வீரமுள்ள நெஞ்சினருக்கும் ஈரம் உண்டன்றோ? அந்த கலிங்க வீரனை தூக்கி தன் குதிரை மீது சாய்த்து தனது மேல் அங்கியால் மறைத்து விட்டான். குதிரை மீது தாவி உட்கார்ந்தான். தெற்கு பக்கமாக குதிரையை துரத்து, வேகமாக போ, வழியிலே யார் நிறுத்தினாலும் நிற்காதே, என்னை காட்டி கொடுக்காதே, கோடி புண்ணியம் உண்டு என்று வயோதிகன் திணறிக்கொண்டே கூறினான். குதிரை கடு வேகமாக ஓடிற்று. வீரமணி செல்வதைக் கண்டு அவனுடன் இருப்போர் துணைக்காக கூட செல்லலாயினர். வீரமணி உரத்த குரலில் அவர்களை நோக்கி, தோழர்களே, நீங்கள் களத்துக்கு அடுத்த கூடாரத்திலேயே தங்குங்கள். நான் ஒரு அவசர வேலையாக செல்கிறேன், விரைவில் வருகிறேன் என்று கூறி அனுப்பிவிட்டான். நல்ல காரியம் செய்தாய். ஏது, நீ ஒரு தலைவன் போல தெரிகிறதே என்றான் வயோதிகன். வீரமணி சிரித்தான். தெற்கு திசையிலே 2 மைலுக்கு மேல் சென்ற பிறகு கிழக்கு பக்கமாக திரும்பினான். கிழக்கே 1 மைல் சென்ற பிறகு சிறு குன்றுகள் தென்பட்டன. அங்கு குதிரை நிறுத்தப்பட்டது. 3வது குன்றிலே போ, என்னை தூக்கி கொண்டுதான் போக வேண்டும் என்றான் வயோதிகன். வீரமணி வயோதிகனை தோள் மீது அமர்த்தி கொண்டு அன்புடன் அணைத்து கொண்டான். குன்றின் மீது கொஞ்சம் சென்றதும் ஒரு பெரிய கற்பாறை இருந்தது. அதை தள்ளின பிறகு குகை ஒன்று தென்பட்டது. இருளும் சூழ்ந்திருந்தது. கிழவனோ, ஒரு மூலையிலே விளக்கிருக்கும், அதை கொளுத்து என்றான். இருள் நீங்கியதும் குகை மிக சுத்தமாக ஓரிருவர் வசிக்கக்கூடிய விதமாக அமைந்திருப்பதை கண்டான் வீரமணி. கிழக்கு புறமாக திரும்பினதும் ஒரு கட்டில் கிடந்தது. அதன் மீது கலிங்க வீரன் படுக்க வைக்கப்பட்டான். வீரமணி அருகே உட்கார்ந்து கொண்டு, ரொம்ப களைப்பாக இருக்கிறதோ, ஏதாவது பானம் பருகினால் என்று விசாரித்தான். பானமா? எனக்கேனப்பா, 9 சோழ வீரர்களின் உயிரை குடித்தேன். எனக்கொன்றும் தாக விடாயில்லை என்றான் வயோதிகன். வீரமணி புன்னகையுடன்,
9 சோழ வீரரின் உயிரை குடித்தீர். ஆனால் உள்ளே போன வீரரின் உயிர்கள் உமது உயிரை குடிக்கின்றன என்றான் வீரமணி. என் உயிரை இழக்க நான் அஞ்சவில்லை. என் மனம் உன் உதவியால் சாந்தியானால் அது போதும் எனக்கு. வாழ்ந்து தீர வேண்டும் என்ற அவசியமில்லை. எனக்கு எல்லாம் உண்டு, எதுவும் இல்லை. பொக்கிஷம் ஏராளமாக உண்டு. இதோ இந்த பக்கமாக உள்ள பேழைகளிலே உள்ள பூஷணங்கள். கலிங்க நாட்டை விலைக்கு வாங்கிவிடலாம். அவ்வளவு இருக்கிறது. ஆனால் இவ்வளவு பொக்கிஷம் உள்ள எனக்கு போகம் இல்லை. மனைவி உண்டு, ஆனால் மகிழ்ச்சி இல்லை. மனைவி என்னுடன் இல்லை. மகள் உண்டு, மணி போல. ஆனால் அந்த மணி உள்ள இடமோ எனக்கு தெரியாது. அவளை கண்டுபிடித்து என் மகளிடம் என் வரலாற்றை கூறு. பெற்றேனே தவிர வளர்த்தேனில்லை என் மகளை. அதற்காக என்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு என் முயற்சியால் ஈட்டிய இந்த செல்வத்தை என் காதலில் கனிந்த செல்வத்திடம் தர வேண்டும். உனது உழைப்புக்காக நீ இதிலே பாதி எடுத்துக்கொள். என் மகளை ஒரு முறை நான் கண்ணால் கண்டால் களிப்பு கடலிலே மூழ்குவேன். கையிலே தூக்கி வைத்தேன் சிறு குழந்தையாக இருந்தபோது. இன்று வரை கண்டேனில்லை. எங்கு இருக்கிறாளோ, என்ன கதியோ, ஏழ்மையோ நோயோ என்று கூறி அழுதான். வீரமணிக்கு ஒன்றும் விளங்கவில்லை. வயோதிகன் மிகுந்த சோகத்துடன் பழங்கால நினைவினால் நெஞ்சு நெகிழ்ந்து பேசுவதை இடைமறித்து துன்புறுத்தவும் இஷ்டப்படவில்லை. அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகுமோ என்றும் கவலைப்பட்டான். தாய் இருக்க மகளுக்கு என்ன குறை என்றான். தாய், அவளை பெற்ற தாய், என்னை மகிழ்வித்த அம்மாது மகளுடன் இல்லை. தாய் வேறு, மகள் வேறு, தந்தை வேறு, ஒருவரோடு ஒருவர் இல்லை. துயர குழப்பமப்பா என் செய்தி என்று கதறினான் கிழவன். பரிதாபம். இவ்வளவு துக்ககரமான வாழ்க்கையிலே நீர் இருப்பது கேட்டு நான் மிகவும் வருந்துகிறேன். பெரியவரே, உமக்கு உதவி செய்தே தீருவேன். உமது மகளை 3 மண்டலங்களிலே எங்கு இருந்தாலும் கண்டுபிடிப்பேன், இது உறுதி. வடநாடுகளிலே வதியினும் கண்டுபிடித்தே தீருவேன். அவளை என் தங்கையாக பாவிப்பேன் என்றான் வீரமணி. தங்கையாக இருக்கட்டும். அவள் எவனையேனும் மணந்து கொண்டிருப்பின். இல்லையேல் அந்த நங்கைக்கு ஏற்ற நாயகனும் நீதான். வீரமும் விவேகமும் கருணையும் கொண்ட உள்ளமுடைய உத்தமனே, இந்த பாவியிடம் எவ்வளவு பரிவு காட்டுகிறாய். என் வாழ்க்கையிலே நான் எத்தனையோ வித மகிழ்ச்சி கண்டேன். எவ்வளவோ துயரிலும் வாடினேன். போர் பல புரிந்திருக்கிறேன். புகழும் அடைந்திருக்கிறேன். பொற்கொடி போன்றவளை பூஜித்தேன். அவள் தந்த வரம் என் மகள். அவளை இழந்தேன். இன்று அவள் என் அருகே இருந்து அப்பா என்று ஒருமுறை அன்போடு அழைத்தால் இந்த பாவியின் உயிரும் நிம்மதியாக பிரியும். ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. என்ன செய்வது? என் மகன் போல இன்று நீ இருக்கிறாய். நீயே இனி என் வரலாற்றுக்கு வாரிசு என்று கூறிவிட்டு வயோதிகன் களைத்து சாய்ந்து விட்டான். குளிர்ந்த நீரை முகத்திலே தெளித்து மேலங்கியால் மெதுவாக வீசினான் வீரமணி. 2 நிமிடங்களில் வயோதிகன் கண்களை திறந்தான். அணைய போகும் தீபத்தின் நிலையிலிருந்தன அவன் கண்கள். வீரமணி விசாரித்தான். தாய், அவளை தேடுவானேன்? அவள் நிம்மதியாக ஆண்டு கொண்டிருக்கிறாள். வீரனே, என் மகளின் தாய் ஒரு அரசி என்றான் வயோதிகன். வீரமணி ஆச்சரியப்பட்டான். அரசியா? எங்கே? யார்? நீர் ஒரு மன்னரா என்று பரபரப்பாக கேட்டான். நான் மன்னன் அல்ல. ஆனால் என் மனதை கொள்ளை கொண்டவள், எனக்கு காதல் மதுரத்தை ஊட்டியவள், மகளை ஈந்தவள் சாதாரண குடியல்ல. என் போல் சாமானியமானவளும் அல்ல. அவள் ஒரு அரசி. அன்பினால் நாங்கள் பிணைக்கப்பட்டோம். வஞ்சகத்தால் வெட்டப்பட்டது எமது அன்பு சங்கிலி. எங்கள் காதலின் கனியும் எம்மை விட்டு பிரிக்கப்பட்டு விட்டது. என் வரலாறு மிக மிக சோகமுடையது என்றான் வயோதிகன். எந்த நாட்டு அரசியை பற்றி நீர் பேசுகிறீர்? சோழ மண்டலத்துக்கும் ஆந்திர மண்டலத்துக்கும் இடையே உள்ள மலர்புரி என்னும் சிற்றரசு உனக்கு தெரியுமோ? சோழனிடமே மலர்புரி கப்பம் கட்டுகிறது என்று துவக்கினான் வயோதிகன். ஆமாம், மலர்புரிக்கு விதவை மருதவல்லி அம்மையார் அரசி என்றான் வீரமணி. உண்மை. அந்த மருதமே என் மனதை மகிழ்வித்தவள். அவளுடைய விதவை கோலம் வெளி உலகுக்கு, எனக்கு அல்ல. வீரனே, மலர்புரி அரசிக்கு நான் ஆசை நாயகனாக இருந்தேன். வஞ்சனைக்கல்ல, அதிகாரம் பெற அல்ல. அன்பால் நாங்கள் இருவரும் சேர்க்கப்பட்டோம். ஆடி பாடி கழித்தோம். அரண்மனை என்பதை மறந்தோம். சோலையிலும் சாலையிலும் சுந்தரமாக சரசம் ஆடினோம். அந்த நாளை எண்ணிக்கொண்டால் என் மனம் கரையும். நான் கலிங்க நாட்டிலிருந்து கிளம்பி பல மண்டலங்களை கண்டு மகிழ்ந்து ஒரு நாள் மலர்புரிக்கு வந்தேன். மலர்புரி மருங்கேயுள்ள ஒரு சோலையிலே உலவிக் கொண்டு இருக்கையில் கம்பீரமான உருவுடன் ஒரு ஆரியன் என்னை அணுகினான். அவனுடைய நடையும் உடையும் என் மனதை கவர்ந்தது. அவன் என்னை அன்போடு ஏற இறங்க பார்த்தான். நான் ஆச்சரியத்துடன் அவன் எதிர் நின்றிருந்தேன். பொருத்தமான பாத்திரம், அரண்மனைக்கேற்ற பண்டம்,
என் யோகத்துக்கு ஏற்ற தண்டம் என்று மெல்ல சொன்னான். நான், ஆரியரே, ஏதேதோ கூறுகிறீரே, என்னை ஏற இறங்க பார்க்கிறீர், என்ன விஷயம் என்று கேட்டேன். குரலிலே ஒரு குளிர்ச்சியும் இருக்கிறது. குமரிப்பாடு கொண்டாட்டம்தான், எனக்கு மட்டும் என்ன என்று தன்னை மறந்து பேசினான். எனக்கு கோபம் வந்தது. அவனுடைய தோளை பிடித்து உலுக்கினேன். மரத்தை பிடித்து ஆட்டினால் கனி உதிர்வது போல அவன் கலகலவென்று சிரித்துவிட்டு, குழந்தாய், உன்னை அதிர்ஷ்ட தேவி அணைத்து கொள்ள வருகிறாள், உனக்கு யோகம் பிறக்கிறது என்றான். என்னை உற்று நோக்கியபடியே, அதிர்ஷ்ட தேவியாவது அணைத்து கொள்வதாவது என்று நான் கூறினேன். ஆரியன் என் இரு கரங்களையும் பற்றி கொண்டு, வாலிபனே, உன்னை அழகும் இளமையும் ததும்பும் ஒரு அரசகுமாரிக்கு விருந்தாக அளிக்கப் போகிறேன் என்றான். நான் பல மண்டலங்களிலே சுற்றி வந்தபோது பல சுந்தராங்கிகளை கண்டு சொக்கியதுண்டு. சிலர் கிடைக்காததால் கருத்து கெட்டதுண்டு. என்றாலும் தானாக இந்த வாய்ப்பு வருவது என்றால் எவ்வளவுதான் குதூகலம் பிறக்கும். அவள் எப்படி இருப்பாளோ, எவளோ, எக்குணம் கொண்டவளோ, மதிமுகவதியோ, மந்தி முகவதியோ, மலர்கொடியோ, மாமிச பிண்டமோ, சரசக்காரியோ, விரசவதியோ என்று ஒரு வினாடியிலே என் மனதிலே என்ன அலைகள் எழும்பின. என் முகத்திலே பொலிவு பிறந்திட கண்ட ஆரியன் புன்னகையுடன், கன்னி பற்றிய பேச்சே கனிருசியாக இருக்கிறதே, கன்னியை கட்டி தழுவும் போது, ஆஹா வாலிபனே, எந்த நிலையில் இருப்பாயோ, என்னை நினைப்பாயோ அல்லது மறப்பாயோ என்று கேலி செய்தான். என்ன பேச்சையா பேசுகிறீர்? தோட்டம் தெரியா முன்னம் தொடுத்திடு மாலையை என்று கூறுகிறீர். யார் அம்மங்கை? அவ்வளவு மலிவாக கிடைக்க காரணம் என்ன? என்னை கண்டதும் உமக்கு இக்கருத்து ஏன் உதித்தது என்று அடுக்கடுக்காக நான் கேள்விகளை விடுத்தேன். ஆரியன் சொன்னான், வீரா, நீ அறியாயோ, நாங்கள் காலநிலை உரைப்பதுடன் காம நிலையையும் உரைப்போர் என்பதை. காதற் கணைகளை எடுத்து சொல்ல எம்மிலும் மிக்காரும் தக்காரும் உண்டோ? பொருத்த முறைக்கு அறிவோம். பொன்னுக்கு மெருகு வேண்டுவது போல உங்களின் வாழ்வு இனிக்க வேண்டுமானால் எமது முலாம் பூசப்பட வேண்டும் குழந்தாய். நான் உன்னை இந்த மலர்புரி அரசி மருதவல்லி என்ற மங்கையின் மணாளனாக்கப் போகிறேன் என்றான். மலர்புரி அரசிக்கு மணவினை இன்னும் நடக்கவில்லையா? நடந்தது, நலிந்தது. அவள் நாயகனை இழந்தால் நரம்பு தன் முறுக்கை இழக்கவில்லை. நேத்திரத்திலே ஒளி குன்றவில்லை. நுதலிலே மதி தவழ்கிறது. இதழோ கொவ்வை. இடை கொடிதான், குணமோ தங்கம். குயிலோ என்பாய். குரலை கேட்டால் கொஞ்சிடும் பருவம், கோலமயில் சாயல் என்று ஆரியன் வர்ணித்தான். என்னை மயக்குகிறீர் என்று நான் கூறி அடிமூச்சு குரலால் கூறினேன். ஆரியன் பின்னர் மெல்ல சொன்னான், மருதம் ஒரு விதவை. அவளுக்கு உன்னை பரிசளிக்க நான் தீர்மானித்ததற்கு காரணம் ஆண்டவரின் பிம்பமே அவளை ஆறத் தழுவி ஆனந்தமூட்டும் என்று நான் பல நாட்களாக கூறி வந்திருக்கிறேன். நோன்பிருக்க வைத்தேன். பூசைகளுக்கும் குறைவில்லை. பேதை அவள் ஆண்டவனை ஆறத் தழுவ முடியாது என்பதை அறியாதவள். ஆண்டவன் உருவமாக உன்னைத்தான் நான் செய்ய போகிறேன். பட்டத்து அரசி நித்தமும் பூஜிக்கும் பாகிரதி கோயிலின் பூசாரி நான். மலர்புரியை அவள் ஆள்கிறாள். அவள் மனதை நான் ஆள்கிறேன். அவளை உனக்கு அளிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. நீ மானிடன் என்று கூறிடக்கூடாது. ஆண்டவனின் பிம்பம் என் தபோ வலிவால் தருவிக்கப்பட்டவன் என்றே கூற வேண்டும். அவளிடம் ஆடி பாடி கழிக்கலாம். ஜோடி புறா போல வாழலாம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் உமது உண்மை வரலாற்றை நீ உரைக்கக்கூடாது. உனது இச்சைப்படி மற்றவற்றிலே நடக்கலாம் என்றான். என் ஆச்சரியத்துடன் சற்று ஆத்திரமும் புகுந்தது. ஓஹோ, உணர்ந்தேன் உமது கபட நாடகத்தை. அரசியின் விதவை கோலத்தை கண்டீர். வைதீக வஞ்சனையால் வென்றீர். என்னை இரவல் தந்து அரசியின் உயிரை விட மேலான மானத்தை உமது உள்ளங்கையிலே வைத்துக்கொண்டு அரசியை மிரட்டி வாழ சூது செய்கிறீர். இதற்கு நான் ஒரு கூலியா? என்னை என்னவென்று மதித்தீர் என்று கேட்டேன். ஆரியனோ சினம் கொண்டான் இல்லை. சகஜமான எண்ணங்களே உனக்கு தோன்றுகின்றன. ஆனால் அவை அத்தனையும் தவறு. அவளை நான் இப்போதும் பாகிரதியின் அருளால் என் கைப்பாவையாகத்தான் கொண்டிருக்கிறேன். உன்னை நான் உபயோகப்படுத்த வேண்டும் என்ற அவசியமே இல்லை. உலகிலே ஆண் அழகன் நீ ஒருவன்தானா என்று கேட்டுவிட்டு, அவளுடைய வாலிபத்துக்கு விருந்திடவே இந்த யோசனை, வேறு எதற்கும் அல்ல. பரிதாபம், அவளுக்கு எல்லாம் இருக்கிறது. அரசு, அந்தஸ்து, அழகு, இளமை, செல்வம் யாவும் இருக்கிறது. பயன் என்ன? அவளை அணைத்து கொண்டு அன்பே, ஆருயிரே, இன்பமே என்று கொஞ்சி குலவிட ஒருவன் இல்லை. அது அவள் குற்றமும் அல்ல. ஆடவரை காணும்போது தன் அரசு என்ற கடிவாளத்தை பூட்டியே இச்சை என்னும் குதிரையை இழுத்து பிடிக்கிறாள். ஆனால் அந்த பொல்லாத குதிரை சும்மாவா இருக்கிறது? அவளை படாத பாடுபடுத்துகிறது. அவளை அந்த சிறையிலிருந்து மீட்கவே நான் உன்னை அழைக்கிறேன் என்றான்.
என் இளமை ஆரியன் கூறுவதை ஏற்றுக்கொள் என்று தூண்டிற்று. என் ரோஷ உணர்ச்சி சி வேண்டாம் என்று சொல்லிற்று. தலை குனிந்து நின்றேன். தரையிலே நீர் தழும்பும் கண்களுடன் அழகு ததும்பும் அந்த அணங்கின் உருவம் தெரிவது போல் இருந்தது. பெருமூச்செறிந்தேன். என் வாலிபத்துக்கு விருந்தளிக்க அழகும் இளமையும் அந்தஸ்தும் படைத்தவளை தர ஆரியன் வந்தது என் நெஞ்சிலே நினைப்பு சுழலை கிளப்பிவிட்டது. நான் அதனிடம் சிக்கிக்கொண்டேன். இன்று நடை தளர்ந்து தேகம் ஒடுங்கிய பிறகு எவ்வளவு வெறி பிடித்து அலைந்தோம் இளம் பிராயத்திலே என்று எண்ண வேண்டியிருக்கிறது. அப்போது அப்படியா? நல்ல மலர், சுவையுள்ள கனி, இன்பகரமான இசை, இவை யாவும் ஓரொரு கொண்டு உழவும் மங்கை என்றால் நரம்புகள் நர்தனமாடின. நெஞ்சு அலைந்தது. நேந்திரம் சுழன்றது. வாலிபனே, நீ அறியாததா? பாவம், இப்போது நீயும் அந்த நிலையில்தான் இருப்பாய். எவள் உன் நினைப்பால் சோழ மண்டலத்திலே சோர்ந்து கிடக்கிறாளோ? யார் கண்டார்கள்? புன்னகை புரிகிறாய். போர் வீரா, ஆரியன் அன்று என்னை அழைத்தது போல உன்னை அழைத்தால் உதாசீனம் செய்வாயா? உல்லாசத்துடன் உலவ ஊராரிலே யார் விரும்ப மாட்டார்கள்? நானும் இசைந்தேன். ஆரியன் தலையசைத்தான். பின்னர் சொன்னான், மலர்பொறி அரசியின் மனோரதம் இனி நீயே. மருதவல்லிக்கு இனி நீயே மதி, நிதி, கதி. விதவை கோலத்தில் உள்ள அந்த கொண்டை விழிக்கிளிக்கு இனி நீயே வாழ்க்கை செண்டு, பாடிடும் வண்டு. காதல் பூத்திர செய்வதே என் போன்றோரின் தொண்டு. காதல் என்றால் சாமான்யமா? காதலுக்கும் கடவுளுக்கும் பேதம் ஒன்றுமில்லை. கால வேறுபாடு அதை அழிப்பதில்லை. கவிகள் அதனின்றும் தப்புவதில்லை. கலைக்கு அதுதான் பிறப்பிடம். மருதம் இனி உன் மனோகரி. ஆனால் நான் சொன்னதை மறவாதே, நீ ஆண்டவனின் பிம்பம், தேவ ஜோதி, கடவுளின் கனி. ஆமாம், மானிடன் அல்ல, மானிட உருவம் தாங்கி வந்து மருதத்தை மகிழ்விக்க போகும் மகேஸ்வரன் என்று ஆரியன் கூறுகையில் கோமளவள்ளியுடன் கொஞ்சிட போகிறோமே என்ற குதூகலம் ஒரு புறம் என்னை இழுப்பினும் ஆரிய கடவுள் தன்னை பற்றிய சந்தேகம் மற்றொரு புறம் என்னை இழுத்தது. நான் தாமிரபரணி, வைகை, காவேரி, பாலாறு ஆகிய அழகிய நதிகளை மலையாக கொண்டுள்ள தமிழகத்தில் இது பற்றிய தர்க்கங்களை கேட்டிருக்கின்றேன். தத்துவார்த்த உரைகளை பலர் பேசிட கேட்டதுண்டு. எனவே ஆண்டவன் மானிட உருவம் கொண்டு மங்கையருடன் மந்தகாசமாக இருப்பது முறை என்று ஆரியன் பேசிட கேட்டதால் எனக்கு எவ்வளவு இழிந்த கொள்கையை இந்த ஆரியர்கள் சுமந்து திரிகிறார்கள் என்று எண்ணவும் வெறுப்படையவும் ஏற்பட்டது. ஆனால் என்ன செய்வது? தேன் பருக வாராய் என்று அவன் அழைக்கும் போது உமது தேவனின் செய்தி எப்படி என்று நான் கேட்பதா? சரி, உமது இஷ்டப்படியே நடக்கிறேன் என்று சுருக்கமாக கூறிவிட்டேன். வீரனே கேள். நாளை இரவு 8 மணிக்கு நீ பாகிரதி கோயிலுக்கு வா. அரசி இரவு 10 மணிக்கு மேல் ஆடை அணி புனைந்து பரிமள கந்தம் பூசி தங்கத்தட்டில் பழ வகைகளும் தங்க கோப்பையில் பாலும் எடுத்துக்கொண்டு வருவாள். ஒவ்வொரு நாளும் இதுபோல வழக்கம். நாளைய தினம்தான் அரசியின் ஆசை பூர்த்தியாக போகிறது. 8 மணிக்கு நீ அங்கு வந்ததும் உனக்கு சில விசேஷ அலங்காரங்கள் செய்ய வேண்டும். தேவ வடிவத்துக்கு தேவையான முலாம் பூசப்பட வேண்டாமா? பிறகு உன்னை பாகிரதி சிலைக்குள் போய் இருக்க செய்வேன். திடுக்கிடாதே, அதற்கு வழி இருக்கிறது. சிலையினுள் நீ இருந்து கொண்டிருக்கும் போது அரசி சிலையும் உருகும்படி வேண்டிக் கொள்வாள், ஆராதிப்பாள், அர்ச்சிப்பாள். நான் கனகனவென்று மணியை அடித்து, அம்மே பாகிரதி, அடியவரை இன்னமும் சோதிக்காதே, அரசியாரின் மனதை வதைக்காதே, உன் ஜோதியை ஆண் உருவில் வெளியே அனுப்பு. இக பர சுகத்தை இன்றே மருதவல்லியார் அடையும் மார்க்கத்தை அருள் என்று கூறுவேன். மைந்தா, மெச்சினேன் உனது பூஜா விசேஷத்தை. குமாரி, கண்களை மூடிக்கொள் என்று கம்பீரமான குரலிலே கூறு. அரசியின் கண்கள் மூடும் முன்பு சிலையின் உள்ளே இருக்கும் விசையை திருப்பு. பாகிரதி இரு கூறு ஆவாள். உடனே வெளியே வா. பாகிரதி பழைய நிலையை பெறுவாள். ஆச்சரியத்தாலும் ஆனந்தத்தாலும் தாக்கப்பட்டு மருதம் மயக்கத்துடன் குழந்தை குரலிலே தேவா என்று கூறுவாள். மார்போடு அணைத்துக்கொள். பார், அப்போது அவள் மார்பு படபடவென்று அடித்து கொள்ளப் போவதை. பிறகு நான் கோயில் திருவிளக்குகளை குளிர வைத்து விடுவேன். மூலஸ்தானத்தை மூடி தாளிட்டு விட்டு வெளியே செல்வேன். விடிய முன்பு வருவேன். அதற்குள் உனது மதன வித்தையை காட்டு என்றான். ஆம், அப்படியே மறுதினம் தேவா என்று குழைந்து கூறி மலர்புரி அரசி என் மீது சாய்ந்தபோது அவளை மார்புறத் தழுவி நெற்றியிலே முத்து முத்தாக வடிந்த வியர்வையை துடைத்து கன்னங்களை தடவி இதழை சுவைத்து இன்பமே இன்னுயிரே என்று நான் அழைத்தபோது இகபர சுகம் கண்டேன், என் பூஜா பலனை உண்டேன், இந்த ஜென்மத்திலேயே தன்யனானேன் என்று மருதம் வணங்கி என்னை வாழ்த்தினாள். ஆகா,
சிவந்த ரோஜா போன்ற உடல் அமைந்த அவளுக்குத்தான் மனம் எவ்வளவு வெள்ளை! கடல் போல் இருந்தன கண்கள். கபடத்தை கண்டாளில்லை. அவளுடைய மிருதுவான கன்னங்களை என் கன்னத்துடன் ஒத்திய போது அப்போது அலர்ந்த மலரை எடுத்து ஒத்தி கொள்வது போன்றிருந்தது. அவளுடைய அணைப்பிலே நான் சில நிமிடம், என் அணைப்பிலே அவள் சில நிமிடம். என் இதழ் முத்தம் விளைவித்தது சில நிமிடம். அவள் இதழ் அதை செய்தது சில நிமிடம். பொழுது விடியுமாமே. இத்தகைய இன்ப பொறியிலே இரவு போய் பகல் வருவானேன்? அந்த மறையாத வானவில் மங்காத மனம் என் வாழ்விலே நான் கண்டறியாத களிப்பை தந்திடவே நான் ஆரியனின் அடிபணிந்தேன். திறம் வியந்தேன். அவனது இனத்தை புகழ்ந்தேன். எனக்கு இன்ப உலக வாழ்வு தந்த ஏந்தலே என்று தொழுதேன். அவன் என் நிலையையும் என்னிடம் இழைந்து கிடந்த மருதத்தின் மனதையும் நன்கு தெரிந்து கொண்டு நாகரிகமான நாட்டிய பொம்மைகள் என்று எம்மை மனதிலே தீர்மானித்து கொண்டான். எதன் பொருட்டு இவைகளை செய்கின்றான் என்று எண்ணி பார்க்கும் நிலையை நான் அப்போது கடந்து விட்டிருந்தேன். அந்த நிலாமுக அழகியின் நேர்த்தியான நேசத்திலே நான் நெஞ்சையும் நினைப்பையும் இழந்தேன். வேத ஜோதியே என்று கூறி என்னை தஞ்சமடைந்த அந்த வஞ்சியோ கொஞ்சியும் குலவியும் வாலிப கோலத்தை காட்டியும் என்னை மகிழ்வித்தாள். பாவம், என்னுடன் சரசமாடுவதை அவள் பக்தியில் ஒரு பாகம் என்று கருதினாள். ராதையும் ருக்மணியும் கோபிகையரும் பிறரும் பெற்ற பேரு இந்த சாமானியளுக்கு கிடைத்ததே. எவ்வளவு பூர்வ புண்ணியம் இருந்தால் இது கிடைக்கும்? ஐயனே, செந்தாமரை கையனே என்று என்னிடம் கூறினாள். தேவனிடம் சரசம் ஆடுவது பக்தி பாசுரம் என்று எண்ணினாள். ஆரியன் சொற்படி கேட்ட என் சொல்லை நம்பினாள். ரோஜாவிலே முள் இருந்து பறிக்கும் நேரத்திலே கையை குத்துவது போல அவளது சரசத்திலே பக்தி சாயல் இருப்பதை காண என் மனம் சற்று வேதனைப்பட்டது. சாமானிய மானிடன், கலிங்கத்திலே பிறந்து கட்கத்தை நம்பி வாழும் களத்து கூலம் நான் என்பது தெரிந்தால் அவள் என்னை தீண்டுவாளா? சந்தேகம்தான். பருவம் அவளுக்கு அந்த நினைப்பினை கொடுப்பினும் அரசி என்ற நிலை அவளை தடுத்து விட்டிருக்கும். நானும் தேவ ஜோதி என்று தில்லுக்கு உடன்பட்டிராவிட்டால் வான வீதியிலே உலவும் மதிக்கண்டு மகிழ்வது போல மருதம் உப்பரிகை மீது உலாவுவதைக் கண்டு மகிழ்வதோடு தீர்ந்து விட்டிருக்கும். கண்களுக்கு விருந்து, கருத்துக்கு நோய் என்று இருந்திருக்கும். பிரதி இரவும் நறுமணம் வீசும் தைலம் பூசிய கூந்தலில் முல்லைப்பூ சூடி முறுவலுடன் மருதம் கோயில் வருவாள். நான் தேவ வடிவம் வாலிப துடிப்பும் கொண்டு அவளை வரவேற்பேன். அவள் தொழுவாள். நான் தழுவிக்கொள்வேன். தேவா என்று அடிமூச்சு குரலாலே என்னை அழைப்பாள். அணைப்பை தளர்த்தாமல் அன்பே என்று நான் கூறுவேன். இதழ்கள் பிறகு இணை பிரியா சில நிமிடங்கள். இந்த இன்பம் பல நாட்கள், பல வாரங்கள், பல மாதங்கள் அவள் தாயாகும் நிலை பெறும் வரை. திருக்கோயிலிலே தேவ பூசாரியின் திருவருளால் நடந்த திருவிளையாடல் இந்த அளவு வரை சென்றது. பகவத் பிரசாதத்தை தாங்கும் புண்ணியம் பெற்றேன் என்று பூரித்தாள் அந்த பூவை. தேவன் என்ற பாவத்தையும் மறந்து தந்தை என்ற நிலையிலே ஊர் அறிந்தாள் என்று கேட்டேன். மருதத்தை கள்ளமற்ற அவள் மெல்ல சொன்னாள். தேவா, உமது லீலா வினோதத்தை நான் என்ன கண்டேன்? தங்கள் சித்தம் போல நான் நடப்பேன் என்றாள். தேவ போர்வையை கழற்றி எரிந்துவிட எண்ணம் பிறந்து, மருதம், என் கண்ணே, உன்னை நான் ஏமாற்றிவிட்டேன் என்று துவங்கினேன். உண்மையை கூறிட. ஆரியன் புரைந்துரைத்து நம்பி அவளோ புன்னகையுடன், என்னை ஏமாற்றுவது உமது திருவிளையாடலிலே ஒன்று போலும் என்று கூறி முத்தமிட்டாள். என் சித்தமோ தடுமாறிற்று. பொன் விலங்கு எனக்கும் அவளுக்கும். அதன் திறவுகோல் அந்த பூசாரியிடம். சாலையிலும் சோலையிலும் சிற்சில சமயங்களிலே அரண்மனையிலும் யாரும் காணாத சமயத்திலே நாங்கள் சரசமாடினோம். என் சுமையை இறக்க சமயம் மட்டும் கிடைக்கவில்லை. நான் தேவனாகவே இருந்தேன். திருக்கோயிலிலேயே என் மகள் பிறந்தாள். பாகிரதியின் மாலையை உதிர்த்து தூவினான் ஆரியன். தங்களது வரப்பிரசாதம் என்று குழைந்து கூறினாள் மருதம். தலைகுனிந்து நின்றேன் ஒரு வினாடி. பிறகு அந்த குழந்தையைக் கண்டு வாரி அணைத்தேன், முத்தமிட்டேன். கண்களில் நீர் கசிந்திட நின்றேன். பாவனையையும் பாசங்கையும் வென்றேன். கபடத்தை கொன்றேன். திட மனதுடன், மருதம், நமது குழந்தை மீது ஆணையிட்டு இதை கூறுகிறேன். என்னை நம்பு. நான் தேவனும் அல்ல, ஜோதியும் அல்ல. உன் போல மானிட பிறவிதான். நான் கலிங்க நாடு. தொழில் போர் புரிவது. நான் இந்த பக்கம் வந்தபோது ஆரியன் என்னை தேவஸ்வரூபம் என்று உரைத்து உனக்கு தந்தான். நீ எனக்கு உல்லாசம் தந்தாய். அதன் விளைவு இதோ விளையாடுகிறது. இனி இந்த மானிடனை நீ ஏற்றுக்கொள்வதும் தள்ளுவதும் உன் இஷ்டம். இனி இந்த தேவ பாவனையை நான் தாங்க மாட்டேன் என்று கூறினேன். என் தேவ கிரீடத்தை வீசி எறிந்தேன். மலர் மாலைகளை பீத்து எறிந்தேன். அணிகளை கழற்றி வீசினேன். அவளோ தேவா தேவா என்று கூறி தேம்பினாள். நான் மயக்கமுற்றேன்.
பிறகு என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது. பல நாட்களுக்கு பிறகு நான் கலிங்கத்தில் என் வீட்டிலே காய்ச்சலுடன் இருக்க கண்டேன். யாரோ பல்லக்கில் கொண்டு வந்து என்னை விட்டுவிட்டு போயினர் என்று கூறினர். மீண்டும் மலர்புரிக்கு போக துணிவு பிறக்கவில்லை. செய்தியை வெளியே சொல்லவும் பயமாக இருந்தது. கவலையை போக்க கட்கம் எடுத்து கங்கைக்கு மேலேயும் காமரூப நாட்டிலுமாக 10 ஆண்டுகள் திரிந்தேன். மருதம் என்ன ஆனால், குழந்தை என்ன ஆயிற்று, கோயில் பூசாரி என்ன ஆனான் என்று கொந்தளிப்பு உண்டாகவே மாறு வேடம் புனைந்து மலர்புரி சென்று பாகிரதி கோயிலில் தங்கினேன். வந்தான் அந்த பூசாரி. சற்று வயோதிகனாக காணப்பட்டான். அவனை விசாரித்தேன். ஆரியன் ஆயாசப்படாது பேசினான். ஆம், 10 ஆண்டுகள் பறந்துவிட்டன. பாலபருவம் மாறிவிட்டது. மருதத்தின் பக்தி சிரத்தையும் குறைந்துவிட்டது. அவள் இன்னமும் உன்னை தேவன் என்றே கருதுகிறாள். திருவிளையாடல் தீர்ந்துவிட்டது, தேவன் மறைந்து விட்டான் என்று தினமும் கூறுகிறாள். அன்று நீ பைத்தியக்காரத்தனமாக நடந்து கொண்டாய். உனக்கு காய்ச்சலை வருவித்து அவள் கண் படாமல் மறைத்து கலிங்கத்துக்கு அனுப்பிவிட்டேன். நீ மீண்டும் இங்கு வந்தால் என்ன செய்வது என்று கலங்கினேன். வந்தால் வாளுக்குதான் பாவம் இரையாகியிருப்பாய். ஆனால் நீ புத்திசாலித்தனமாக 10 ஆண்டுகளாக இப்பக்கமே தலை காட்டவில்லை என்றான். என் மனம் கொதித்தது. எவ்வளவு துணிவு இவனுக்கு என்று கோபம் பிறந்தது. என்ன செய்வது? ஆரியரே, நான் மருதத்தை மீண்டும் என்று கேட்டேன். முடியாது முடியாது, அந்த படலம் முடிந்துவிட்டது என்று தீர்மானமாக கூறிவிட்டான். என் குழந்தை எங்கே என்றேன். அவன் புன்னகையுடன், தேவ பிறவி, தேவரடியாளாக இருக்கிறாள் என்று திமிராக பேசினான். எங்கே இருக்கிறது குழந்தை என்று கெஞ்சினேன். தெரியும், ஆனால் கூற முடியாது. அவள் வாழ்கிறாள். வசீகரமிக்க வனிதையாவாள். உனக்கேன் கவலை? மருதம் உன் சொப்பனத்திலே கண்ட சுந்தரி என்று எண்ணிக்கொள். குழந்தையும் கனவிலே ஒரு கனி. மீண்டும் அவர்களுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை, ஏற்படாது, ஏற்படுத்தவும் முடியாது என்று கூறிவிட்டான். மலர்புரியில் அந்த சமயம் அவனுக்கு இருந்த அதிகாரம் அரசிக்கே அவன் விரும்பினால் ஆபத்தை தரக்கூடியதாம். எனவே நான் அவனை எதிர்க்க அஞ்சி, ஆரியரே, எனக்கு குழந்தை மீதே கவனமாக இருக்கிறது என்று மீண்டும் கெஞ்சினேன். ஆரியன் ஒரு நீலமணியை என்னிடம் தந்து, இது உன் பெண்ணின் காதிலே தொங்கிய அணி. இதை ஞாபக பொருளாக வைத்துக்கொள். அவள் சுகமாக இருக்கிறாள். நீ உடனே ஊரை விட்டு சென்றுவிடு என்று கட்டளையிட்டான். சோழ வீரனே, இதோ பார், என் கழுத்தில் தங்க சங்கிலியில் கோர்த்து கட்டப்பட்டுள்ள இந்த நீலமணி. இதுதான் என் கண்மணியை எனக்கு கவனமூட்டுகிறது. இந்த நீலமணியை காதிலே அணிந்திருந்த பெண்ணைத்தான் நீ தேடி கண்டுபிடிக்க வேண்டும் என்று கூறி கலிங்க வீரன் தன் கதையை முடித்தான். நீலமணியை கையிலே எடுத்ததும் வீரமணிக்கு கலிங்க கிழவன் கூறியது மறந்துவிட்டது. இந்த நீலமணி நமது நடனத்தின் செவியிலே இருப்பின் மிக மிக சிங்காரமாக இருக்குமே என்ற நினைப்புதான் தோன்றியது. வீரனே, எப்படி என் கதை? நவரசமும் ததும்புகிறது பார்த்தாயா? இவ்வளவு பாரத்தை சுமந்து கொண்டு நான் எப்படி இறக்க முடியும்? வீரனே, உன்னிடம் நான் என் மனதில் இருந்ததை கூறிவிட்டேன். என் நிதிக்கு உன்னை காவலனாக்கினேன். என் மகளை கண்டுபிடி. அவள் மண் வீட்டில் இருந்தால் மாளிகைக்கு அழைத்து செல். வாழ்க்கையில் வதைந்து கிடந்தால் பணம் என்னும் மருந்தூட்டி அவள் நோயை போக்கு. நான் உலவிய மலர்புரியை ஒரு முறை போய்பார். கலிங்கரும் தமிழரும் ஆந்திரரும் தமிழரும் சேரரும் சோழரும் களத்திலே மோதிக்கொண்டு சிதைகின்ற கோரம் நீங்க வழி கண்டுபிடி. செந்தமிழ் நாட்டை அரிக்கும் செல் எமது நாட்டை மட்டும் சும்மா விட்டுவிடவில்லை. கங்கையிலே உலவினர், காவிரிக்கும் வந்தனர். அந்த ஆரியத்தை அழிக்க ஆயுதம் உதவாது, அறிவு வேண்டும். சாக போகும் நான் சாந்தாபதேசம் புரிகிறேன் என்று எண்ணி எள்ளி நகையாடாதே என்ற கலிங்க வயோதிகன் கூறிக்கொண்டே களைத்து கண்களை மூடிக்கொண்டான். அவன் கூறிக்கொண்டதை வீரமணி சரியாக கேட்கவில்லை. அவனது செவியிலே தூரத்திலே குதிரைகள் வேகமாக வரும் சத்தம் அதிகரித்து கேட்டது. வயோதிகனை நோக்கினான். மயக்கமாகி கிடக்க கண்டான். மேலே ஒரு கம்பளத்தை எடுத்து போர்த்திவிட்டு குகை வாயிற்படி வந்து நின்றான். கருணாகரனின் உதவி அதிகாரி சில வீரர்களுடன் குகையை நோக்கி தன் குதிரையின் காலடிகளை அடையாளம் கண்டுபிடித்து வர கண்டு திகைத்தான். தான் சவாரி செய்து வந்திருந்த குதிரையை அவர்கள் கண்டதும் சந்தோஷத்தால் ஆரவரித்து, வீரமணியின் குதிரை இங்கேதான் எங்காவது இருப்பான் என்று கூவினர். தனக்கு பகைவரால் ஏதோ ஆபத்து வந்துவிட்டதோ என்று பயந்தே தன்னை அவர்கள் தேடிக்கொண்டு வருவது வீரமணிக்கு புரிந்தது. ஆனால் குகையிலே அவர்கள் நுழைந்தால் கிழவனை கைது செய்வார்கள், நிதியையும் கைப்பற்றுவார்கள். தான் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத நிலைமை தனக்கு உண்டாகுமே என்று வீரமணி அஞ்சினான். என்ன செய்வது என்று யோசித்தான். அவனது மனதிலே யோசனைகள் தோன்றும் வேகத்தை விட அதிக வேகமாக குதிரைகள் ஓடி வந்தன. அதோ குகை என்ற கூச்சல் கேட்டது.
குகைக்கு அருகே வந்தே விட்டனர். மூவர் வீரமணி குகை வாயிற்படியண்டை நின்று கொண்டு அவர்களை உள்ளே விடாமல் தடுக்க தீர்மானித்தான். வந்தவர்களோ வீரமணியை கண்டதும் சந்தோஷத்துடன், இதோ வீரமணி, நல்ல வேளை, ஒரு ஆபத்தும் இல்லை என்று கூறிக்கொண்டே குதிரைகளை விட்டு கீழே இறங்கி குகையை நோக்கி நடந்தனர். சாதாரண காலத்திலே தனக்கு மேல் அதிகாரி வர கண்டால் வீரமணி காட்டும் மரியாதையை காட்டாமலும், தோழர்களை கண்டதும் வரவேற்கும் வழக்கத்துக்கு மாறாகவும் உருவிய வாளுடன் கடுகடுத்த முகத்துடன் வீரமணி நிற்க கண்ட மூவரும் சற்று கோபமும் வெறுப்பும் கொண்டனர். அவர்கள் அவன் அருகே செல்ல செல்ல அவன் அவர்களை பகைவர்கள் போல கருதுவது தெரியலாயிற்று. ஆகவே அவர்கள் சற்றே பயந்தனர். வீரமணி, இதென்ன விசித்திரமான நிலை? எங்களைக் கண்டு முறைப்பது ஏன்? நாங்கள் நீ கலிங்கரிடம் சிக்கிவிட்டாய் என்று கலங்கி அன்றோ உன்னை தேடிக்கொண்டு வந்தோம். நீ எங்களை நோக்குவது வேதனை தருவதாக அன்றோ இருக்கிறது என்று கூறினர். கண்டுபிடித்து விட்டீர்கள் அல்லவா? இனி ஏன் இங்கு வருகிறீர்கள்? நான் சுகமாகத்தான் இருக்கிறேன். எந்த சூரனும் என்னை தூக்கி கொண்டு போய்விடவில்லை. இனி நீங்கள் போகலாம் என்றான். மூவரும் பொறுமையை இழந்தனர். களத்திலே கண்ட கோர காட்சிகளை கண்டு இவனது மூளை குழம்பிவிட்டதோ என்று கேட்டான் மூவரின் தலைவன். வீரமணி மௌனமாகவே இருந்தான். மூவரும் குகை வாயிற்படியை நெருங்கினர். உடைவாளை நீட்டினான் வீரமணி. இதை தாண்டித்தான் குகைக்குள்ளே நுழைய வேண்டும் என்று கர்ஜனை புரிந்தான். 3 உடைவாட்கள் வெளியே வந்தன. போர் மூண்டுவிட்டது. முதல் வெட்டிலேயே மூவரில் ஒருவனின் கை துண்டிக்கப்பட்டு விட்டது. போர் மும்முரமாக நடக்கையிலே உள்ளே கிழவன் ஓ என்று அலறினான். வீரமணியின் மனம் குகைக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ற நிலையாகிவிட்டது. நெருக்கடியை மறந்தான். வாளை கீழே போட்டுவிட்டு உள்ளே ஓடினான். மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். ஒரு கூச்சலுடன் கிழவன் சாய்ந்து விட்டான். தீபம் அணைந்து விட்டது. வீரமணி அவனை பார்த்து கண்ணீர் உகுத்தான். வந்தவர்கள் இதென்ன கோலம் என்று கேட்டனர். வீரமணியோ, இவனோர் கலிங்க வீரன், இவனை காப்பாற்றவே நான் இங்கு வந்தேன் என்றான். துரோகி என்றான் வந்த தலைவன். பாதகன், பசுத்தோல் போர்த்திய புலி, பாலை குடித்து விஷத்தை கக்கும் பாம்பு என்று பதட்டமாக பேசிக்கொண்டே வந்தவர்கள் குகையை ஆராய்ந்தனர். பேழையிலே பொக்கிஷம் இருக்க கண்டனர். ஓஹோ, கலிங்கத்தானிடம் கைக்கூலி பெற்றுக்கொண்டுதான் கங்காணி வேலைக்கு வந்திருக்கிறான் என்று இடி முழக்கமென கூவினான் வந்தவரின் தலைவன். வாயை மூடு, உளராதே. நீ உன் நீச நாக்கை துண்டித்து நரிக்கு விருந்திடுவேன் நான் என்று வீரமணி கோபத்துடன் கூறினான். வந்த தலைவனோ வீரமணி சாய்ந்து கிடந்த கிழவனை பார்த்து கொண்டே இருக்கையில் பாய்ந்து பிடித்து கொண்டான். மற்றவர்கள் உடனே கை கால்களை கட்டி கீழே உருட்டினர். மிக விசித்திரமான காட்சி. சீரிடும் புலிகள் 3 சிரித்தன. ஒரு கிழச்சிங்கமோ செத்து கிடந்தது. ஒரு ஏறு கை கால் கட்டுண்டு கீழே உருண்டு கிடந்தது. ஏராளமான பொக்கிஷம். போ புலிகேசா, போய் எனது படையை கூட்டி வா என்று தலைவன் உத்தரவிட்டான். அவனும் உத்தரவுக்கு இணங்க விரைந்து சென்று படையுடன் வந்து சேர்ந்தான். பிணம் இங்கே கிடக்கட்டும். பொக்கிஷத்தை மூட்டைகளாக்கி குதிரைகள் மீது போடுங்கள். இந்த துரோகியின் கை கால்களில் இரும்பு தலைகளை போட்டு குதிரை மீது இறுக்கி கட்டுங்கள். குலோத்திங்கனின் உப்பை தின்று அவனுக்கே துரோகம் செய்ய எண்ணிய நீசனுக்கு தக்க தண்டனையை தொண்டைமான் தருவார் என்று தலைவன் உருமினான். வீரமணி வாய் திறக்கவில்லை. ஆனால் அவன் உடல் பயத்தால் உதறிற்று. வீரமணியை இழுத்து கொண்டு போய் படைத்தலைவன் முன்பு நிறுத்தினர். தொண்டைமானின் துயரம் சொல்லும் தரந்தன்று. வீரமணி துரோகியானான் என்பது 1000 வேல் கொண்டு இருதயத்தை தாக்குவது போல இருந்தது. வீரன் இவனா துரோகியாவது? என்ன கொடுமை! எங்கிருந்து பிறந்தது இந்த மடமை? கேவலம் பணத்துக்காக நாட்டை, மன்னனை, மானத்தை காட்டி கொடுத்து விடவா துணிவது? தமிழகத்திலே இத்தகைய கள்ளி முளைத்தால் பூந்தோட்டம் காடாகுமே. பஞ்சவர்ண கிளிகளுக்கு பூனை போல, புள்ளிமான்களுக்கு புலி போல வீரத்தை அரிக்க துரோகி கிளம்பிவிட்டானே. அரண்மனையிலே இவனுக்கு எவ்வளவு மதிப்பு! மன்னனுக்கு இவனிடம் எவ்வளவு அக்கறை! எனக்கு இவனிடம் என்ன ஒரு அன்பு! இவன் செயல் என்னை வேதனைக்கு உள்ளாக்குகிறதே என்று எண்ணி ஏங்கினான். வீரமணியோ தொண்டைமானின் எதிரில் தலைகுனிந்து நின்றான். திகைப்புடன் படைத்தலைவர்கள் சுற்றிலும் நின்றனர். உருவிய வாளுடன் பாதுகாப்பு படையும் நின்றது. வீரமணி, உண்மையை கூறு. தொண்டைமானின் குரல் துக்கத்தையே காட்டிற்று. வீரமணி மௌனமாகவே இருந்தான். குகையிலே இருந்தவன் கலிங்கத்தானா? ஆமாம். அவனை காப்பாற்றவே நீ துணிந்தாயா? ஆமாம். துரோகி, அங்கு பொக்கிஷம் இருந்தது உனக்கு தெரியுமல்லவா? தெரியும். உன்னை அழைக்க வந்த உன் தோழர்களை எதிர்த்தாயா? எதிர்த்தேன். என்ன துணிவடா உனக்கு? ஏன் இந்த துரோகம் செய்தாய்? துரோகம் இல்லை தலைவா. தூர்த்தா,
என்னை தலைவன் என்று மறுமுறை கூறாதே. உன் போன்ற உளுத்தர்களுக்கா நான் தலைவன்? துரோகமின்றி வேறு என்னடா அதற்கு பெயர்? கட்டித் தழுவிடும் காமுகன் உடல் அளவு பார்த்தானே அன்றி கூடும் நோக்கமில்லை என்று கூறுவது போல் இருக்கின்றது உன் பேச்சு. நீசா, எந்த கண்கள் எதிரியின் பணத்தை கண்டு பூரித்தனவோ அவை புண்ணாகட்டும். எந்த காதுகளிலே துரோக பேச்சுக்கு இடம் கொடுத்தாயோ அவைகளை குடைந்தெடுக்கிறேன். துரோகி, சோழ மண்டலத்திலேயா இத்தகைய சொரணை கெட்ட ஜென்மம் ஜனித்தது? வஞ்சக நரியே, வல்லமையுள்ள புலி போல வேடமிட்டு நடித்தாயே. என் எதிரே நிற்கிறாய் துணிவாக. உன் தலை இன்னும் பூமியிலே உருளவில்லை. கண்களிலே நீரா? நீலி கண்ணீர். என்னை வெட்டிவிட உத்தரவிடுங்கள். வீணாக திட்ட வேண்டாம். ஆ, என்ன வேதாந்தம்! வஞ்சகா, வெட்டுவதா உன்னை? கை கால்களிலே விலங்கிட்டு எந்த குதிரை மீது கம்பீரமாகவும் பூரிப்பாகவும் ஏறிக்கொண்டு சென்றாயோ அதே குதிரையின் வாளிலே கட்டி எந்த நடனத்தின் கண்களுக்கு விருந்தாக உலவி வந்தாயோ அவள் கண்களுக்கு வேதனை உருவாக காரி யுமிழும் பொருளாக்கி 3 மண்டலங்களிலும் உன்னை மொட்டையடித்த தலையுடன் இழுத்து சென்று பிறகன்றோ உன் உயிரை போக்க வேண்டும்? விஷயமறியாது வேதனைப்படுகிறீர். இருளிலிருந்து நீங்கிய பிறகு எதுவும் தெரியும். என்னடா இருள்? உன் மன இருள் தவிர வேறென்ன? நீர் நம்ப வேண்டும் என்று ஏதும் கூறவில்லை. பிறகொரு நாள் உதவவே இதனை கூறுகிறேன். குகையிலே கலிங்கத்தானுடன் இவர்கள் என்னை கண்டதும் உண்மை. அங்கு பொக்கிஷம் இருந்ததும் உண்மை. அதை நான் எடுத்து வர எண்ணியதும் உண்மை. இவர்களை எதிர்த்தேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் துரோக சிந்தனை எனக்கு இல்லை. கலிங்க வீரனுக்கு தந்த வாக்கின்படி நான் நடக்க வேண்டும். அந்த இரகசியத்தை வெளியே உரைப்பதற்கில்லை. நீர் என்னவென்று தீர்மானித்து எப்பாடுபடுத்தினாலும் நான் தலைகுனியத்தான் வேண்டும். எனக்கு சோழனே மன்னன், சோழ நாடே என் பூமி. நான் துரோகி அல்ல, துரோகி அல்ல. என்னை நம்புங்கள். உன்னையா நம்புவதா? ஓஹோ, உத்தமனே, உன்னை சோழ நாட்டின் ஜோதி ஸ்வரூபனாக்க வேண்டுமா? எடா மூடர்களே, இவன் பேச்சை கேட்டும் சும்மா இருக்கிறீர்கள்? கோயில் கட்டுங்கள், கொட்டு முழக்கு நடக்கட்டும். கொலை இந்த கேலியை விட கொடுமையாக இருக்காது. இந்த பேச்சுக்கு பிறகு தொண்டைமான் கோபத்துடன் ஓங்கி ஒரு அறை கொடுத்தான் வீரமணியின் கன்னத்தில். பிறகு உரத்த குரலிலே கூறினான், இவனது கை கட்டுக்களை அவிழ்த்து விடுங்கள். இனி இவன் சோழ மண்டலத்துக்குள் நுழையக்கூடாது என்று தண்டனை உத்தரவை கூறிவிட்டு கூடாரத்துக்குள் சென்று விட்டான். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.